குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 21 வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. இந்த தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம எக்ஸாமில் போய் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2020 அப்படின்னு டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30% கட்டண சலுகையுடன் நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜை ஆன்லைனில் எழுத முடியும். அதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய ஷெடியூல் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஷெடியூல் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஷெடியூல் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 45 டாப்பிக் கவர் பண்ணி 14 தேர்வு 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். டாபிக் வைஸ் 8 தேர்வு, ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3, ஃபுல் டெஸ்ட் ஒரு 3. சரிங்களா? மொத்தம் 14 தேர்வு நடக்கும். கடைசியாக நம்ம வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி மேக்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். கடைசி நேரம் இந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து அட்மிஷன் போடக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% கட்டண சலுகை. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து ரூபாய் 700 செலுத்தி இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிக்க முடியும். இந்த சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கும். இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய பேர், என்ரோல்மெண்ட் நம்பரு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இமீடியட்டாக போர்டு கால் பண்ணி கேட்டுக்கணும். அதேமாதிரி உங்களுடைய புகைப்படம் இந்த இடத்துல இருந்திருக்கும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டரோட இது இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை சரி பண்ணணும். சரிங்களா? என்னைக்கு எக்ஸாமு? டிசம்பர் 21 எக்ஸாமு. மெயின் ரிட்டன் எக்ஸாம் எப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 to 12. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. 8 மணிலேருந்து நீங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சலாம். அதேமாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஈவினிங் தான் நடக்கும். 2 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. 3:30 மணிலேருந்து 5:10 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எக்ஸாம் முடிச்சுட்டு யாரும் போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைமில் கரெக்டாக அங்கே இருக்கணும். அப்போ தான் அடுத்த எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி தான் முதல்ல திருத்துவாங்க. இதில் நீங்கள் 40 மதிப்பெண் பெற்றால் மட்டும்தான் இந்த மெயின் எக்ஸாம் பேப்பரையே திருத்துவாங்க. சரிங்களா? அதனால் இந்த எக்ஸாமும் முக்கியம்தான். நீங்கள் லேட்டாக போயிட்டு நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமில் 70க்கு 65 வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு லேட்டாக போயிட்டு உங்களை உள்ளே அலோவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேப்பர் வேல்யூஷன் ஆகாது. தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி திருத்துவாங்க. அதில் நீங்கள் 40 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் அந்த பேப்பர் வேல்யூஷன் ஆகும். ஏன்னா டேரெக்டாக அதை திருத்திட்டு அதுக்கப்புறம் இந்த 40 மார்க் திருத்திட்டு அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு திருத்துவாங்க. அதில் நீங்கள் 40 மார்க் எடுத்து எலிஜிபிள் ஆனால் தான் அடுத்த பேப்பர் வேல்யூஷன் ஆகும். சரிங்களா? அதனால் மறந்துடாதீங்க. உங்களோட எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? டிசம்பர் 21 அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் லாஸ்ட்னாலே மழை டைம் தான். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் படித்தது திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள். சைக்காலஜி மேக்ஸ் நிறையா போட்டு பாருங்கள். இங்கிலீஷ் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா நீங்கள் ஜிகேலாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சைக்காலஜி மேக்ஸ், இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ் இது மட்டும் திருப்பி பார்த்துட்டே இருங்க. அதுவே போதுமானது. படித்ததை திருப்பி பாருங்கள் போதும். ஓகேங்களா? பார்த்துலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. தேர்வு கூட அனுமதிச்சுட்டு இருந்ததுன்னா நம்ம இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வாரிய உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளும் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட நுழைச்சிட்டு அரசால் வழங்கப்பட புகைப்படத்துடன் கூடிய அசல் அடையாள அட்டை மற்றும் கருமை நிற பந்துமுனை பேனாவை தவிர வேறு எந்த பொருளும் தேர்வு மையத்தை அலோட் இல்லையா. அதாவது நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வச்சுருக்கணும், ப்ளஸ் ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக் பென், அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்த பிசி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லையா. அதனால் இந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே பார்ப்பாங்க. நீங்கள் ப்ரிப்பேராக போய்க்கோங்க. நீங்கள் வாட்டுக்கு பேக் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடாதீங்க. அங்கே வைக்கிறது கூட சம்டைம்ஸ் இடம் இருக்காது, அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? இந்த டைம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. கூட ஒரு ஆளை கூட கூட்டிகிட்டு போய்க்கோங்க. பைக்கு, 2 வீலர் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட திங்ஸ் வச்சு லாக் பண்ணுற மாதிரி பாருங்கள். நீங்கள் பேக் எடுத்துன்னு போயிட்டு ஃபோனை வைக்கணும், அங்கே வைக்கணும்னீங்கன்னா வாய்ப்பு இல்லை. நீங்கள் ப்ரிப்பேராக போயிடுங்கன்னு சொல்கிறேன். சப்போஸ் அங்கே கொடுத்தாங்க அப்படின்னா அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு போகலாம். சரிங்களா? தேர்வு கூட நுழைவுச்சீட்டில் விண்ணப்பதாரர்கள் புகைப்படம் அச்சிடப்படவில்லை என்னாலோ அல்லது தெளிவாக இல்லை என்னாலோ அல்லது விண்ணப்பதாரின் தோட்டத்துடன் பொருந்தவில்லை என்றாலோ விண்ணப்பதாரர் அவருடைய சமீபத்திய மார்பளவு புகைப்படம் ஒன்றினை வெள்ளைத்தாளில் ஒட்டி நம்ம A4 ஷீட்டில் ஒட்டி தனது முகவரி, சேர்க்கை எண் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முறையாக கையொப்பமிட்டு தேர்வு கூட நுழைவு சீட்டினுடைய ஒலி நகல், ஆதார் கார்டு அட்டை, கடவுச்சீட்டு, ஓட்டணும் இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி அரசின் பதிவு பெற்ற ஒரு அதிகாரியிடம் சான்றொப்பம் பெற்று வர வேண்டும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லா எக்ஸாமுக்கும் பண்ணுறது தான். ஓகேங்களா? அட்ரஸ்டட் வாங்கிட்டு வரணும். அடுத்தது விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூட நுழைவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்ட தேர்வு மையத்தில் மட்டும்தான் தேர்வு எழுத முடியும். வேறு எக்ஸாம் சென்டர்லாம் மாற்ற முடியாது. சரிங்களா? தேர்வு கூட நுழைவுச்சீட்டு இல்லாத தேர்வு மையத்துக்குள்ளே அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் ட்விஸ்ட்டு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தேர்வு தொடங்க குறைந்தபட்சம் 90 நிமிஷத்துக்கு முன்னாடி வரணுமா ரிப்போர்ட்டிங் டைம். அங்கே வந்து 8 மணிக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் 8:30 மணிக்கெலாச்சும் நீங்கள் உள்ள இருக்கணும். ஏன்னா ரொம்ப செக் பண்ணி கம்ப்ளீட்டாக உள்ள அனுப்புவாங்க. லாஸ்ட் டைம் பிசி எக்ஸாமில் நடந்த பிரச்சனையானால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடி வருது. அதனால் ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. அதேமாதிரி மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு தான் எக்ஸாமு. பட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு முன்னதாகவே வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை லஞ்ச் பிரேக் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர்கள் தேர்வு மையத்தில் நுழைந்த பிறகு 2 தேர்வுகள், அதாவது முதன்மை எழுத்து தேர்வு மற்றும் தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மையத்தை விட்டு வெளியே அனுமதிக்கப்பட மாட்டார்கள்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எக்ஸாம் சென்டர்லேருந்து வெளியே போக முடியாது. லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் சென்டருக்கு வெளியில் அனுப்புனாங்க, சாப்பிட்டுட்டு வரதுக்கு டைம் கொடுத்தாங்க. இந்த டைம் வந்து நீங்கள் எந்த காலேஜில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கையில் கேஷ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஃபுட்டு இங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகி போனாலும் கையில் கேஷ் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பேக்கை வந்து உள்ளே அலோவ் பண்ணல அப்படின்னா பேக் கேட்டுக்கு வெளியே வந்துடும். அப்படிங்கும்போது நீங்கள் வெளியே வர முடியாது. சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு கேஷ் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஓஎம்ஆர் விடைத்தாளில் பட்டை திட்ட கருமை நிற பிளாக் பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு பேனா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாதுன்னு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி கால்குலேட்டர் இதெல்லாம் வழக்கமாக சொல்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. விண்ணப்பதாரர்கள் தேர்வு முடியும் வரை தேர்வு கூட அறையை விட்டு வெளியே செல்ல அனுமதி இல்லை. சொன்னது தான். நீங்கள் எக்ஸாம் ஹால்லேருந்தே வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. சரிங்களா? விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதும்போது சகத்துடன் பேசவோ செய்யவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செஞ்சால் அவங்களோட தேர்வு ரத்து செய்யப்படும், சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விண்ணப்பதாரன் சேர்க்கை எண் மற்றும் வினாத்தாள் வகையின் உறுதி செய்த பின்னர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அமர வேண்டும். ஓகேங்களா? விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டின் நகலை தங்களது பாதுகாப்பின் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணம் முன்னிட்டும் தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு மீண்டும் வழங்கப்படாது. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஆல் டிக்கெட் உங்கள் பொறுப்பு தான். சரிங்களா? அதனால் நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து ஓஎம்ஆர் ஷீட்டை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஓஎம்ஆர் விடைத்தாளினை உபயோகிக்கும் முன்னர் ஓஎம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட விவரங்கள் வந்து புகைப்படம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா உடனே அரை கண்காணிப்பார்ட்ட சொல்லி வேறு ஓஎம்ஆர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போவுமே டம்மி ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? விண்ணப்பதாரர்கள் தேர்வு தொடங்குவதற்கு முன் ஓஎம்ஆர் விடைத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை படித்து பார்த்த பின் விடைத்தாளின் வகையை வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாளில் அதற்கான இடத்துல பட்டை தீட்டணும். ஓகேங்களா? ஏ டைப்பா பி டைப்பான்னு சொல்லிட்டு விடைத்தாளின் வகையை பட்டை தீட்டாவிட்டாலும் தவறான பட்டை தீட்டினாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட விடைத்தாளினை பட்டை தீட்டலாம். அந்த விண்ணப்பதாரின் விடைத்தாள் மதிப்பிடப்பட மாட்டாது. நீங்கள் வந்து உங்கள் கொஷின் டைப்பை நீங்கள் மாற்றி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கொஷின் பேப்பர் உங்கள் ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷனே ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை வாங்கின உடனே ஃபில் பண்ணாதீங்க. கொஷின் பேப்பரை வாங்கிட்டு அதில் இருக்கிற பேஜ் நம்பர் கரெக்டாக இருக்கா, கொஷின் பேப்பர் கரெக்டாக இருக்கா, அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி. சரிங்களா? அதாவது வினாத்தாளின் வகை ஏபிசி என்ற அதற்கான பட்டை திட்டப்பட்ட இடத்துல வந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு அவரது கையொப்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓஎம்ஆர் விடைத்தாளின் 2வது பக்கம் மேற்படும் விண்ணப்பதாரர் தன் சேர்க்கை எண்ணை எழுத வேண்டும். அதாவது கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட்டோட மேலே எழுதிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு வினாவிற்கு ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தான் தீட்டணும். 2-3 தீட்டினீங்க அப்படின்னா அந்த வினாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் கிடையாது. ஓகேங்களா? வினாக்களுக்கு வந்து மதிப்பெண் வழங்கப்படாது. அதாவது நீங்கள் கொஷின் ஆன்சருக்கு வந்து ஏபிசிடியில் வந்து எதாவது மாற்றி போட்டிங்கன்னா மார்க்கு தான் போகும். நீங்கள் கொஷின் டைப்பை மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டு வேல்யூஷன் ஆகாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? தேர்வு நிறைவேற்ற பிறகு விண்ணப்பதாரர்கள் அவர் கையொப்பனை ஓஎம்ஆர் ஷீட்டோட 2ஆம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளர் கையெழுத்து போட்டு உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். ஓகேங்களா? வருகை தாளில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரோடைய அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அட்டன்ஸ் ஷீட் கொடுப்பாங்க. அதில் உங்கள் ஃபோட்டோ, பேர், பிறந்த தேதி, பாலினம், ஓஎம்ஆர் வரிசை இந்த டீட்டெயிலாம் சரியாக இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதில் வந்து கரெக்டாக சைன் பண்ணணும். சம்டைம் கேஸ்ட்லாம் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குன்னா உடனே அங்கேயே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க சால்வ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? இல்லைனா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறமா போய் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு தான் சிரமம். சரிங்களா? எப்போவுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால் எக்ஸாம் முடிஞ்சோன்னா இமீடியட்டாக வெளியே போயிடாதீங்க. எந்த எக்ஸாம் முடிஞ்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க போன்னு சொன்னால் தான் போகணும். ஏன்னா ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உடனே உங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் முடிஞ்ச உடனே எங்கேயே வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்கள் நம்பரை. நீங்கள் போய் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதை சரி பண்ணி கொடுத்துட்டு டக்கு நீங்கள் வந்துடலாம். சரிங்களா? இந்த நடைமுறைலாம் டிஎன்பிசிலே கிடையாது. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் மட்டும்தான் இந்த மாதிரி உடனே சரி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? வினா தொகுப்பு ஓஎம்ஆர் விடைத்தால் தேர்வுக்கூட நுழைச்சிட்டு அறிவிக்கை ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களின் அறிவுரைகளை மீறினால் விண்ணப்பதாரர்கள் நிராகரிக்கப்படுவதுடன் அவர் ஓஎம்ஆர் விடைத்தால் செல்லத்தக்கதாக்கப்படும். ஓகேங்களா? அதாவது ஆன்சர் ஷீட்டு, ஓஎம்ஆர் ஷீட்டு, தேர்வுக்கூட நுழைச்சிட்டு, அறிவிக்கை, நோட்டிஃபிகேஷன் இந்த 4 இதுலேயும் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா உங்களது விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேர்வு அறையில் பயன்படுத்தப்படாத ஓஎம்ஆர் நீங்கள் ஷேடே பண்ணலாம்னு கண்டிப்பாக கொடுத்துட்டு போகணும். அப்படி நீங்கள் கொடுக்காமல் போனீங்க அப்படின்னா அதாவது தேர்வு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா விதிக்கிற காலம் வரைக்கும் உங்களால் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுத முடியாது. சரிங்களா? அடுத்தது போதையில் இருக்கும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேலும் அவர்கள் தேர்வு நடைமுறைகளிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது
வருகை தாளில் விண்ணப்பதாரர்கள் தங்களது இடது கை பெருவிரல் ரேகையை தெளிவாக பதிவு செய்ய அறிவித்தோம். அதாவது உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்களே அட்டனன்ஸ் ஷீட், அதில் வந்து பார்த்திங்கன்னா தம்பு வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி தம்பு தான் இந்த டைம்லாம் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அதனால் தம்பு வைக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷனு. கம்ப்ளீட் இதில் இருக்கிற எல்லா பிடிஎஃபையும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் பிரிண்ட் போட்டு போங்க. நம்ம வந்து பிசி எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பேஜ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும், இந்த ஒரு பேஜ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் சொல்லலை. நீங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டு போங்க. சப்போஸ் அவங்க அங்கேயே ரிஜெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா அப்படியே அந்த ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் போட்டுருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு கீழே வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா அரைகுறையாக பார்த்துட்டு அது என்ன இது என்னன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லியாச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே. அதாவது கண்டிப்பாக ஹால் டிக்கெட் இருக்கணும், ஓகேங்களா? ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும், பிளாக் பென் இருக்கணும், ஓகேங்களா? பிளாக் பென் இருக்கணும். இது 3 மஸ்ட்டு, ஓகேங்களா? அதேமாரி கேஷு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. உங்களை வெளியே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து உள்ள கேண்டீன்லாம் அவங்க போலீஸ் டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை காலேஜ் ஆச்சுன்னா காலேஜ் கேண்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. அங்கேயே நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு போகிற மாதிரி நீங்கள் தான் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நீங்கள் பேக்கு இதெல்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி நல்லா தெளிவாக பிளான் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக அமையும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா படிங்க. இது வரைக்கும் படித்ததை மட்டும் ரிவிஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரிவிஷன் மட்டும்தான் உங்களை வந்து காப்பாற்றும். இது வரைக்கும் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. பக்கத்தில் யாரா கேள்வி கேட்குறாங்க, அந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் 6 to 10 தான் சார் இது வரைக்கும் படிச்சிருக்கேன், 11th 12thலாம் படிக்கல அப்படின்னா 6 to 10 ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. 6 to 10 எது கேட்டாலும் வந்து அடிக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் கடைசி டைமில் பண்ண வேண்டியது சைக்காலஜி, ஓகேங்களா? அடுத்து வந்து இங்கிலீஷு, கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா மிச்சம்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. இது 3 ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்காக தான் நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சை போட்டிருக்கோம். 2020 முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி மேக்ஸ் தான். கிட்டத்தட்ட 14 தேர்வு, ஓகேங்களா? 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணாலே போதும். சரிங்களா? இப்போதைக்கு 30% கட்டண சலுகை வழங்குறாங்க. ரூபாய் 700 மட்டும் செலுத்தி இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.